வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபுட்டி ஃப்ரம் ஈரோடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிறுகீரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நான் 2 கட்டு சிறுகீரை எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட பயனை நான் சொல்கிறேன். இது வந்து மலச்சிக்கல்லேருந்து நல்லா தடுக்கும். அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ரெட் பிளட் செல்ஸ் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ரத்த சோகை, கல்லீரல் பாதிப்பு இருந்தாலும் இது க்யூர் பண்ணும். ஸோ இதை வந்து மறக்காமல் சாப்பிடுங்க. ஃபஸ்ட் நான் கீரையை வந்து இந்த மாதிரி நான் வந்து தண்ணி பிடிச்சி இது பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் நிறையா மண் இருக்கும், அதனால் நல்லா தண்ணி பிடிச்சிக்கிறேன். அந்த இன்னொன்று நைட்டு கீரை சாப்பிடாதீங்க. அதே போக பால், தயிர், நான்வெஜ் சாப்பிடும்போது கீரை எடுத்துக்காதீங்க, அது நல்லதில்லை. ஸோ இந்த கீரையை வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கீரையை வந்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 5 to 10 minutes ஊற வச்சோம்னா அதில் இருக்க மண்ணெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். கீரை வந்து வாரத்தில் வந்து 2 வாட்டி எடுத்துக்கணுங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இல்லையா. இப்போ நான் வந்து கழுவி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வடைச்சட்டி வச்சுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்ச மிளகா 2 எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கடுகு கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நல்லா வந்து அந்த வெடித்து வந்ததும் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. பொன்னிறமாக வதங்கணுங்க. ஸோ இந்த கீரை வந்து கசப்பாக இருக்காது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இருந்தே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல்லாம் சேஞ்ச் ஆகிட்டுருக்கனால யாருக்கு என்னென்ன நோய் எப்பப்போ வருதுன்னே தெரியாது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டோம்னா வீக்லி ட்வைஸ் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம ரெட் பிளட் செல்ஸ் வந்து 2 கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கீரை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அது உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. என்ன நான்வெஜ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான்வெஜ், பால், தயிரெல்லாம் சாப்பிடும்போது இது எடுத்துக்கூடாது. முக்கியமாக நைட்டு சாப்பிடவே கூடாது. மார்னிங் அண்ட் ஈவினிங் தான், மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் தான். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 2 கட்டு எடுத்திருக்கேன். 2 கட்டு எடுத்திங்கன்னா இவ்வளோ தான் வருங்க. பார்க்குறதுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும், பட் வந்து கம்மியாக தான் வரும். லைட்டாக வந்து தண்ணி வந்து தொளிச்சு மட்டும் விட்டுக்கோங்க. அந்த இதுலேயே நல்லா வெந்துடும். இப்போ வந்து தேங்காவை வந்து இந்த மாதிரி நல்லா திருவிக்கலாம். அம்மானால அதில் திருவ முடியல, அதனால் இந்த மாதிரி பெருசாக வந்தனால அம்மா இதில் வந்து திருவிக்கிட்டாங்க. ரொம்ப பெருசாக இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. கீரை நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து தேங்காவும் போட்டு நல்லா லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி இது பண்ணுங்கள். பாருங்கள், கீரை நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து ரைஸு, முருங்கைக்காய் சாம்பார், கீரை எடுத்திருக்கேன். கீரை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. ஸோ வாங்க சாப்பிட்லாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் சாப்பாடுக்கு முருங்கைக்காய் சாம்பார் எடுத்துகிட்டு கீரையை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ஃபுட்டி ஃப்ரம் ஈரோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.